Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 3 weeks has been leadership. கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு தலைமத்துவம் என்பதாகும். Beloved, because secular concept of leadership differs so much from biblical principles of leadership, our topic is how not to lead. வேதத்தின் அடிப்படையிலான தலைமத்துவத்துக்கும் உலக பிரகாரமான தலைமத்துவத்துக்கும் வெகுவான வித்தியாசம் இருக்கிறபடினால்தான் நம்முடைய தலைப்பு எப்படி தலைமை வகிக்க கூடாது என்பதாகும். So far we have done 3 lessons. இதுவரையிலும் 3 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not lust for leadership. தலைமத்துவத்துக்காக நாடி அலையக்கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not rely on your skill. உங்கள் திறமையே சார்ந்திருக்க கூடாது. Last week we studied lesson number 3. சென்ற வாரத்தில் 3வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not exploit people. மக்களை வசப்படுத்தி பயன்படுத்த கூடாது. Today we will move on to lesson number 4. இன்றைக்கு 4வது பாடத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not promote yourself. உங்களையே மேம்படுத்துவதை நோக்கமாய் கொண்டிருக்க கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not promote yourself. உங்களையே மேம்படுத்துவதை நோக்கமாய் கொண்டிருக்க கூடாது. In the book of Jeremiah, there is a challenge regarding self-promotion. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இவ்விதமாய் தங்களையே உயர்த்துகிறதற்கு ஒரு சவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Look at the 45th chapter. 45வது அத்தியாயத்தை பாருங்கள். We look at the 5th words. 5வது வசனத்தை பாருங்கள். The first portion of that word. வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். Do you seek great things for yourself? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? Do not seek them. தேடாதே. We'll read that again. மீண்டுமாய் சொல்கிறேன். Do you seek great things for yourself? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? Do not seek them. தேடாதே. Nothing can be a greater challenge to leaders than this. தலைவர்களுக்கு சவாலாய் இருக்கக்கூடிய இதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியம் எதுவும் இருக்க முடியாது. These were words spoken to Baruch. இது பாரூக் என்கிறவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். He was a scribe or a writer for prophet Jeremiah. எரேமியாவுக்கு எழுத்தாளனாக காணப்பட்டவன். Only what he wrote was taken by the counselors to the kings in those days. அக்காலத்திலே அவன் என்ன எழுதினானோ அதைதான் ஆலோசகர்கள் ராஜாவினிடத்தில் எடுத்து சென்றார்கள். So here was a man with a lot of influence. ஆகவே செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன் இவன். To him comes the question, do you seek great things for yourself? அவனுக்கு இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது, உனக்கு பெரிய காரியங்களை நீ தேடுகிறாயோ? Do not seek them. தேடாதே. Beloved, this was perhaps one of the first qualifications prescribed for leaders among God's people. பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் மத்தியிலே இதுதான் ஒருவேளை முதல் ஒரு குணாதிசயமாக சொல்லப்பட்ட காரியம். You know, God was giving some prescriptions for a king. ஒரு ராஜாவாய் இருப்பதற்கு ஒரு சில வழிமுறைகளை தேவன் அங்கே வகுத்துக் கொண்டிருந்தார். If you turn with us to book of Deuteronomy and 17th chapter. உபாகமத் புத்தகத்தினுடைய 17வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களேயானால், If you look at the 20th verse and the first line. தமிழிலே 18வது வசனமும் அதனுடைய முதல் பகுதியை பார்ப்பீர்களேயானால், His heart may not be lifted above his brothers. அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டிமை கொள்ளாமல் இருக்கும் என்றார். You know, he should not lift himself above his brothers. தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் தன்னையே அவன் உயர்த்திக் கொள்ள கூடாது. Beloved, it is always pride that begets all these self-promotion tactics and techniques. பிரியமானவர்களே, இந்த தன்னைத்தான் உயர்த்திக் கொள்கிற தன்மைகளை எல்லாம் பெற்றெடுக்கிறதே பெருமைதான். That is why Jesus specifically, very definitely, he mentioned and taught that humility is the underlying principle of godly leadership. ஆகவேதான் குறிப்பாய் தென்னந்தெளிவாய் குறிப்பிட்ட ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற பொழுது தலைமத்துவத்தை வகிக்க வேண்டும் என்று சொன்னார், அடிப்படையாக தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொன்னார். We all know that very famous passage in Matthew's Gospel 20th chapter. மத்தேயு சுவிசேஷம் 20வது அத்தியாயத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. What did he say there? என்ன சொன்னார்? If any one of you want to be a leader, or if you want to be great among yourselves, உங்களிலே ஒருவன் முதன்மையாய் இருக்க வேண்டுமாய் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், he should be a servant. அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். He should be a slave
slave. அவன் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று What are சொன்னார். the underlying characters of a servant or a slave? ஒரு அடிமைக்கோ ஒரு பணிவிடைக்காரனுக்கோ இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன? It is humility. அது தாழ்மை. So if you want to become a leader, first of all you should become humble. ஆகவே ஒரு தலைவராக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் தாழ்மையாய் இருக்க வேண்டும். But Jesus said this is not the Gentile method. ஆனால் இயேசு குறிப்பிட்டு சொன்னார் இது புறஜாதியர்களுடைய பழக்கம் அல்ல. They do it in a different way. அவர்கள் வித்தியாசமாய் But it செயல்படுகிறார்கள். shall not be so among you. ஆனால் உங்களிடத்தில் அப்படி இருக்கலாகாது என்றார். Among you, if you want to be a leader, become a servant. If you want to be a leader, become a slave. நீங்களோ தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அடிமையாக வேண்டும். முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். So many things Jesus taught as examples. அநேக காரியங்களை உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார். But only one thing he is very specifically said, this is an example I have shown you, which you should do it among yourselves. இது நான் உங்களுக்கு ஒரு மாதிரியாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். You know what act was that? அது என்ன செயல் தெரியுமா? It was foot washing of the disciples. சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிற காரியம். You know, that is the only thing Jesus set as an example to be followed. தான் செய்து காட்டின காரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான். Now Jesus we know is the King of Kings and the Lord of Lords. ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் நமக்கு தெரியும். But there is a beautiful picture in Matthew's Gospel 21st chapter. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 21வது அத்தியாயத்திலே அழகான ஒரு வரைபடம் சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the 5th verse. தமிழிலே 4வது வசனத்தை பாருங்கள். Tell the daughter of Zion, behold, your king is coming to you. How is he coming? Lowly and sitting on a donkey, a colt the whole of a donkey. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார். You know, here is a majestic king. இங்கே ஒரு ராஜரிகமான ஒரு அரசன். But he comes lowly on a donkey. ஆனால் சாந்த குணமாய் ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறார். Are you able to see humility and leadership, how they are intertwined? அங்கே எவ்வாறாக தலைமத்துவமும் தாழ்மையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறதா? Beloved, it is always pride that brings down a leader. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே ஒரு தலைவனை கீழே தள்ளுகிற காரியம் பெருமைதான். That's so clearly stated in book of Ezekiel 28th chapter and 17th verse. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அத்தியாயம் 17வது வசனத்திலே அவ்வளவு தெளிவாய் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. A clear example could be King Uzziah. நல்ல ஒரு உதாரணம் உசியா ராஜாவாக இருக்கலாம். In the beginning he was very humble. துவக்கத்திலே மிகவும் தாழ்மையாய் இருந்தான். He walked very softly. மிகவும் மென்மையாய் நடைபோட்டான். But when he became strong and mighty, ஆனால் அவன் வலுவடைந்து பலத்தவனான பொழுது his heart was lifted up. அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. God struck him with leprosy. அவனை குஷ்டத்தினாலே தேவன் அடித்தார். Now the same thing happened with King Nebuchadnezzar. அதே காரியம்தான் நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. He had to learn this lesson the hard way. கடினமான வழியிலே இந்த பாடத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. In order to learn that God will abase those who walk proudly, he had to be driven away from men to dwell among animals as one of the animals. பெருமையாய் நடக்கிறவர்களை தேவன் அழித்து விடுவார் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு மனிதரிடத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டு மிருகங்களோடு ஜீவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. But this is where King David scored. ஆனால் இந்த பகுதியில் தான் தாவீது தலை சிறந்து நின்றான். How do we say that? எப்படி நாம் சொல்கிறோம்? He remained humble till his last years. தன்னுடைய கடைசி காலங்கள் மட்டும் அவன் தாழ்மையாய் வாழ்ந்தான். You know, it is very easy to be humble at the beginning of your leadership career. உங்களுடைய துவக்க காலங்களிலே நீங்கள் தாழ்மையாய் இருப்பது மிகவும் சுலபம். But as you keep growing stronger and higher, நீங்கள் ஓங்கி வளர வளர to remain humble, it is not that easy. அப்படியே தொடர்ந்து தாழ்மையாய் இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. But David, he scored here. ஆனால் இந்த இடத்திலே தாவீது சிறந்து விளங்குகிறான். Turn with us to 2 Samuel 7th chapter. 2 சாமுவேல் 7வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். King David went in and sat before the Lord. இப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் கீழே உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, he sat before the Lord. கர்த்தருக்கு முன்பாக அவன் அமர்ந்திருந்தான். And what did he say?
அவன் என்ன சொன்னான்? Who am I, O Lord God, and what is my house that you have brought me thus far? தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். You know, what a spirit, what an attitude. என்ன விதமான ஒரு எண்ணம் பாருங்கள். Now, how was it possible for David to remain humble like that till the end? கடைசி மட்டும் இவ்வளவாய் தாழ்மையாய் இருப்பதற்கு அது எப்படி சாத்தியமானது? He always remembered that it was God's gentleness that made him great. தேவனுடைய காருண்யம்தான் இவனை பெரியவனாக்கினது என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டான். Come to 2 Samuel 22nd chapter. 2 சாமுவேல் 22வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 36th words. 36வது வசனத்தை பாருங்கள். The latter portion. அதனுடைய பிற்பகுதியை பாருங்கள். Your gentleness has made me great, O God. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. Now we are going to look at some of the traits of the self-promoting or self-projecting leaders so that we can avoid those traits from our lives. தங்களையே உயர்த்திக் கொள்ளுகிற, மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற தலைவர்களை பார்த்து நாம் களைத்து விட வேண்டும் என்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க போகிறோம். Now the first mark or the first trait of a self-promoting leader is that he is usually harsh with people. தங்களையே உயர்த்திக் கொள்ளுகிற தலைவர்களிடத்திலே காணப்படுகிற முதல் குணாதிசயம், அவர்கள் ஜனங்களிடத்திலே கடினமாய் நடந்து கொள்கிறார்கள். Now look at Jesus the King. Come with us to Psalm 45th chapter. 45வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட பாருங்கள். Here there is a description of all the aspects of beauty and fairness of the king. ராஜாவினுடைய சௌந்தரியத்தை குறித்த எல்லா வர்ணனையும் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And you know what was the first thing that is mentioned as his beauty? அங்கே ராஜாவுக்கு அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? Look at the second word. 2வது வசனத்தை பாருங்கள். Grace is poured upon your lips. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. You know, gracious words. That is why when people heard Jesus, they were so much astonished because gracious words came out of his mouth. கிருபையுள்ள வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தபொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்ட காரியம், அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வசனங்களாக இருந்தது. We all know about Mordecai. மொர்தெக்காயை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். You know, very interesting thing about Mordecai, that is the concluding words of that particular 10th chapter book of Esther. எஸ்தரின் சரிதை 10 அத்தியாயங்களிலே கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது. It says Mordecai was second to King Ahasuerus. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு இரண்டாவதாக இருந்தான். So to that extent he was promoted. அந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். But what did he do? ஆனால் என்ன செய்தான்? He sought the good of his people, speaking peace to all his kindred. அவன் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So he spoke very kindly to the people that he came across. அவன் சந்தித்த ஜனங்களிடத்திலே பிரியமாய் பேசினான். A self-promoting leader is harsh with people. தன்னையே உயர்த்திக் கொள்ளுகிற தலைவன் ஜனங்களிடத்திலே கடினமாய் நடந்து கொள்கிறான். And the second trait of a self-projecting leader, தன்னையே உயர்த்திக் கொள்ளுகிற ஒரு தலைவனிடத்திலே காணப்படுகிற மற்றொரு குணாதிசயம், he is too legalistic. எப்பொழுதும் சட்டம் சட்டம் என்றே சொல்லிக் கொண்டிருப்பான். You know what, a leader must be strict, all right. தலைவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும், உண்மைதான். But he should not lose mercy and kindness. இரக்கத்தையும் கனிவையும் அவன் இழந்துவிடக் கூடாது. We give you 2 verses, note them down and read that later on. 2 வசனங்களை உங்களுக்கு குறிப்பாய் சொல்கிறோம், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். Proverbs 20th chapter and verse 28. நீதிமொழிகள் 20வது அத்தியாயம் 28வது வசனமும், And book of Isaiah 16th chapter and 5th verse. ஏசாயா 16வது அத்தியாயம் 5வது வசனமும். You know what these 2 verses speak about? இந்த 2 வசனங்களும் என்னத்தை குறித்து சொல்கிறது தெரியுமா? A throne is established by mercy. இரக்கத்தினால் தான் சிம்மாசனமானது ஸ்திரப்பட்டிருக்கும் என்று Oh, சொல்லப்படுகிறது. hallelujah, what a wonderful truth the word of God is unfolding before ஹalleluya! us. இந்த சத்தியத்தை எவ்வளவு அழகாய் வேத புத்தகம் நமக்கு விளக்குகிறது பாருங்க. Maybe from the Old Testament we can bring you an illustrative picture. ஒருவேளை உங்களுக்கு வரைபடமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். We all know about the Ark of God. எல்லாருக்கும் உடன்படிக்கை பெட்டி குறித்து தெரியும். Now when you look at the various things, the components of the Ark of God, உடன்படிக்கை பெட்டியினுடைய பல்வேறு பகுதிகளை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, you know where the law was? நியாயப்பிரமாணம் எங்கே இருந்தது தெரியுமா? It was inside the Ark.
அந்த பெட்டிக்கு உள்ளாக இருந்தது. But where was the mercy seat? ஆனால் கிருபாசனம் எங்கே இருந்தது? It was above the ark. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்தது. Beloved, law can be there, but that should be inside the box. பிரியமானவர்களே, பிரமாணம், நியாயப்பிரமாணம் இருக்கலாம், ஆனால் அது கிருபாசன அந்த பெட்டிக்கு உள்ளாக இருக்க வேண்டும். But it is the mercy seat that comes above the ark of God. கிருபாசனம் தான் அந்த பெட்டிக்கு மேலாக இருக்க வேண்டும். So a self-projecting leader is usually very legalistic. ஒரு தன்னையே உயர்த்துகிற தலைவன் சட்டம் என்றே இருப்பான். And the third trait of a self-promoting leader, தன்னையே உயர்த்திக் கொள்கிற ஒரு தலைவனுக்கு காணப்படுகிற மற்ற ஒரு குணாதிசயம், he is autocratic. அவன் சுயேட்சையாக இருப்பான். He will consider it below his dignity to consult others. மற்றவர்களோடு கலந்தாலோசிப்பதை தன்னுடைய மரியாதைக்கு குறைவாக எண்ணுவான். And he will not seek others' opinion. மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை அவன் நாடக்கூட மாட்டான். You know, there were so many kings in Israel. எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். But only referring to David, it is said Jesus was the son of David. ஆனால் தாவீதை மட்டும் குறிப்பிட்டு இயேசுவை குறிக்கிற பொழுது தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். You know why was it like that? ஏன் அப்படி இருந்தது தெரியுமா? He was not an autocratic leader. அவர் ஒரு சுயேட்சையான தலைவர் அல்ல. He always consulted people. Even though he was a very wise and mighty king, he consulted people. எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அநேகரை அவன் கலந்து ஆலோசித்ததை பார்க்கிறோம். You know, once he wanted to bring the ark of God to the city of God. ஒரு சமயம் அவன் உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய அந்த நகரத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான். It's a right thing. அது ஒரு சரியான காரியம் தான். There is nothing questionable about it. அதிலே எவ்விதமான ஒரு கேள்விக்குரிய ஒரு காரியமும் இல்லை. It is a welcome thing. Anybody will like it. எல்லோருக்குமே அது விருப்பமான காரியம் தான். But what do we read in 1 Chronicles 13th chapter? ஆனால் 1 நாளாகமம் 13வது அத்தியாயத்தில் என்ன வாசிக்கிறோம்? The first words. முதல் வசனத்தை பாருங்கள். David consulted with the captains of thousands and hundreds and with every leader. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினான். What did he consult? என்ன ஆலோசனை செய்தான்? Look at the second verse. He says, if it is good for you, if you think it is all right, let us somehow make arrangements to bring the ark of God to the city of God. என்ன ஆலோசனை செய்தான்? 2வது வசனத்திலே சொல்லுகிறது, அது நலமா இருக்குமா, அப்படியாக நீங்கள் நலமா இருக்கும் என்று கருதுவீர்களேயானால் நாம் இந்த நகரத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் என்று கேட்டான். What a beautiful lesson, fellow. என்ன அருமையான ஒரு பாடம் பாருங்கள். Yes, if you are a kind, godly leader, you will not be autocratic. You will not project yourself. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் காருண்யம் நிறைந்த ஒரு தலைவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுயேட்சையாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். You know, the book of Proverbs repeatedly points out that there is always safety when you are surrounded by counselors and you consult people. ஆலோசகர்களாலே சூழ்ந்திருக்கிறது எப்பொழுதுமே நலமானது என்று அடிக்கடியாய் நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். You can note down these references. இந்த வசன பகுதியில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். Proverbs 12:15, நீதிமொழிகள் 12:15, 13:10, 13:10, 15:22, 15:22, 19:20, 19:20 and 24:6. மட்டுமல்ல 24வது அத்தியாயம் 6வது வசனம். An autocratic leader is not willing to learn from others. ஒரு சுயேட்சையான தலைவன் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக இருக்கிறான். He suffers from a know-it-all attitude. எனக்கெல்லாம் தெரியும் என்கிற ஒரு அபிப்பிராயத்தினாலே அவன் வாதிக்கப்படுகிறான். Now the fourth mark or the trait of a self-promoting leader, தன்னையே உயர்த்திக் கொள்கிற ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஒரு குணாதிசயம், a self-projecting leader is more conscious of his strengths than his weaknesses. தனக்கு இருக்கிற பலவீனங்களை பார்க்கிலும் தனக்கு இருக்கிற பலத்தையே அவன் அறிந்தவனாக காணப்படுகிறான். In the Jewish religion, the supremo was the high priest. யூத மார்க்கத்திலே மிக உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவன் பிரதான ஆசாரியன். You know, when we come to the New Testament, there is a very interesting observation. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Turn with us to Hebrews 5th chapter. எபிரேயர் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And in the first words it talks about the high priest. முதல் வசனத்திலே பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And what does it say about him in the second word? இரண்டாவது வசனத்திலே அவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? He can have compassion on those who are ignorant and going astray, because he himself also is subject to weakness. தானும் பலவீனமுள்ளவனாய் இருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பினவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். You know, he is aware of his weaknesses.
தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். Even the high priest, பிரதான ஆசாரியனும் கூட and when he is aware of his weaknesses, தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவன் அறிந்தவனாய் இருக்கிறதுனாலே he is able to be compassionate towards other people. மற்றவர்களுக்கு அவன் இரக்க குணமுள்ளவனாய் இருக்க முடிகிறது. This is what makes him to respect others and to be kind to other people. மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டவும் அவர்களை மதிக்கவும் இதுதான் அவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. We know about our God. நம்முடைய தேவனை பற்றி நமக்கு தெரியும். He is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். He is all knowing. அவர் சர்வ ஞானி. But what do we read about him in book of Job 36th chapter? ஆனால் யோபின் புத்தகம் 36வது அத்தியாயத்திலே அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Because behold, God is mighty, but he despises no one. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிப்பதில்லை. Even though God is almighty and he is all knowing, he does not despise anyone. சர்வ வல்லமை உள்ளவராகவும் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாய் இருந்தாலும் கூட ஒருவரையும் அவர் அசட்டை செய்வதில்லை. The 5th trait of a self-projecting leader, தன்னையே உயர்த்துகிற தலைவனுக்கு காணப்படுகிற மற்ற ஒரு குணாதிசயம், he keeps hunting for praise and applause. புகழும் பிரபலமும் அவன் நாடுகிற காரியங்களாக காணப்படுகிறது. He wants somehow to get popularity. எப்படியாவது பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி அவன் நாடுவான். Beloved, it is all right to graciously acknowledge the appreciations and applause from people. பிரியமானவர்களே, ஜனத்தாரிடத்திலிருந்து நாம் பாராட்டையும் கரகோஷத்தையும் பெற்றுக்கொள்வதை எவ்விதத்திலும் தவறு என்று சொல்ல முடியாது. But hunting for it is unseemly for a leader. ஆனால் அதை நாடி அலைவது ஒரு தலைவனுக்கு உகந்தது அல்ல. You know, Jesus has taught us how we should handle applause and appreciation. அவ்விதமான பாராட்டை எப்படியாக நாம் கையாளுவது என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Turn with us to book of Luke and 17th chapter. லூக்கா 17வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். You know, for everything we have got enough of lessons in the Bible. எல்லாவற்றிற்கும் போதுமான பாடங்கள் நமக்கு வேத புத்தகத்திலேயே இருக்கிறது. Somebody said, if you want the best book on leadership, go to the Bible. ஒருவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார், மிக சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை குறித்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமா, வேத புத்தகத்தை நாடி செல்லுங்கள். All the other books are only secondary to the Bible when you talk about the subject of leadership. தலைமைத்துவத்தை குறித்து பேசுகிற பொழுது மற்ற எல்லா புத்தகங்களும் வேத புத்தகத்துக்கு அடுத்தவைகள் தான். Turn with us to book of Luke 17th chapter and look at the 10th verse. லூக்கா சுவிசேஷம் 17வது அத்தியாயம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, Likewise you, when you have done all those things which you are commanded, say, we are unprofitable servants, we have done what was our duty to do. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். Oh, what a wonderful lesson Jesus has taught us. எவ்வளவு அருமையான ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். That is why the apostles always discourage hero worship. ஆகவேதான் அப்போஸ்தலர் எப்பொழுதுமே கதாநாயக வணக்கத்தை கடிந்து கொண்டார்கள். Some people said we belong to Paul. சிலர் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். Others said we belong to Apollos. மற்ற சிலர் நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றார்கள். And the others said we belong to Cephas. ஸ்கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் சொன்னார்கள். And what did the apostles answer? What was their response to it? அப்போஸ்தலருடைய பதில் என்னவாய் காணப்பட்டது? Why do you try to hero worship us? எங்களை ஏன் விதமாக கதாநாயக வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? We are simply God's servants for your sake. நாங்கள் வெறுமனே தேவனுடைய ஊழியக்காரர்களா உங்களுக்காக செயல்பட்டு வருகிறோம். Beloved, hunting for applause and popularity in the sight of God is definitely obnoxious. பிரியமானவர்களே, புகழையும் பேரையும் தேடுவது தேவ சமூகத்திலே அருவருப்பான ஒன்று. We all know about King Herod. ஏரோது ராஜாவை பற்றி நாம் எல்லாரும் அறிந்தோம். He gave a big oration. ஒரு பெரிய பேருரையாற்றினான். And everybody clapped their hands. எல்லோரும் கரகோஷமிட்டார்கள். They said, this is the voice of God. இது தேவனுடைய சத்தம் என்றார்கள். People would say that. ஜனங்கள் அப்படிதான் சொல்வார்கள். But what does the Bible say? ஆனா வேதம் என்ன சொல்கிறது? He did not give glory to God. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. Because he did not give glory to God, தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் an angel struck him with worms and he died. தேவதூதன் அவனை அடித்து அவன் புழு பிடித்தவனாக செத்தான். Beloved, we should not be going after glory today. பிரியமானவர்களே, நாம் மகிமையை தேடி இன்றைக்கு அலையக்கூடாது. Because a day of rewards is coming when God shall give us the crown of glory.
மகிமையின் கிரீடத்தை நமக்கு அணிவிக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று வருகிறது. And the sixth trait of a self-projecting leader, தன்னையே உயர்த்திக் கொள்கிற ஒரு தலைவனுக்கு காணப்படுகிற ஒரு ஆறாவது குணாதிசயம், he builds his own empires rather than the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை விட்டுவிட்டு தனக்கே ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருப்பான். We all know about Dr. Ida Scudder. நம்ம எல்லாருக்கும் அன்னை ஐடாவை பற்றி தெரியும். She started establishing a medical college and a hospital. ஒரு மருத்துவ கல்லூரியும் ஒரு மருத்துவமனையும் கட்ட ஆரம்பித்தார்கள். And God began to prosper her endeavors. அவருடைய முயற்சியை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். In a letter to her friend, you know what she wrote? தன்னுடைய சிநேகிதிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிற பொழுது அவர் என்ன எழுதினார்கள் தெரியுமா? We are not building a medical school or hospital, but the kingdom of God. நாங்கள் ஒரு மருத்துவ கல்லூரியோ மருத்துவமனையோ கட்டவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். Now that's the secret of success of that mission. அந்த ஒரு இயக்கத்தினுடைய வெற்றியின் ரகசியமே அதுதான். But when King Saul, he got out of step with God. ஆனால் ராஜாவாகிய சவுல் தேவனுடைய வழிகளை விட்டு விலகின பொழுதோ He started building monuments for himself. தனக்கே அவன் ஸ்தம்பங்களை கட்டிக்கொண்டு நினைவு சின்னங்களை தனக்கென்றே கட்டிக் கொண்டிருந்தான். Seventhly and lastly, you know what is the trait of a self-projecting leader? தன்னையே உயர்த்திக் கொள்கிற ஒரு தலைவனுக்கு காணப்படுகிற ஏழாவது ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? He does not share his victories with his associates. தன்னுடைய வெற்றிகளை தன்னுடைய உடனாளிகளோடு கூட பங்கு கொள்வதில்லை. He will get inflated about his accomplishments and go on boasting and crowing about his deeds. தன்னுடைய சாதனைகளை குறித்து அவனே பெருமை பாராட்டி அதிலே அவன் ஊதிக் கொண்டிருப்பான். But you know Joshua? யோசுவாவை அறிவீர்களா? He was the captain of the Lord's army. அவன் தேவனுடைய சேனைகளுடைய தளபதியாய் காணப்பட்டான். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? They caught hold of 5 kings. 5 ராஜாக்களை பிடித்து வந்தார்கள். And they laid them down. அவளை கீழே படுக்க செய்தார்கள். You know what Joshua told his people? தன்னுடைய ஜனங்களை பார்த்து யோசுவா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? Especially the captains of the soldiers, you know what he told them? அந்த போர் தளபதிகளை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? You all put your feet on the necks of these kings. நீங்கள் இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்கள் மீது உங்கள் கால்களை வையுங்கள் என்று In சொன்னான். other words, he is sharing the victory, the feeling of victory with his associates. தனக்கு அந்த வெற்றியினுடைய உணர்வை தன்னுடைய உடனாளிகளோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டிருந்தான். Now this character culminates in Jesus Christ. இந்த ஒரு குணாதிசயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். You know what he told the disciples? சீடர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? You shall sit on the 12 thrones of Israel. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் அந்த சிம்மாசனங்கள் மீது நீங்கள் அமர்வீர்கள். And not only to the disciples he said like that. சீஷர்களுக்கு மட்டும் அப்படி சொல்லவில்லை. He told even the Laodicean Christians. லவோதிக்கேய விசுவாசிகளை பார்த்தும் அப்படிதான் சொன்னார். You know what he told them? என்ன சொன்னார் தெரியுமா? If you overcome, நீங்கள் மேற்கொள்வீர்களேயானால் I will make you to sit with me on my throne. நீங்களும் என்னோடு கூட அரசாளும்படி சிம்மாசனங்களை வீற்றிருப்பீர்கள். Now we want to finish with a concluding thought. ஒரு முடிவாய் ஒரு கூற்றை சொல்லி முடிக்க விரும்புகிறோம். Usually, you know what we have found in history? சரித்திரத்திலே நாங்கள் கவனித்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? Self-promoting leaders finally come under demonic influence. தங்களையே உயர்த்திக் கொள்கிற தலைவர்கள் முடிவாக பிசாசின் பிடிப்புக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். Hitler and Stalin, they came under demonic influence. ஹிட்லர், ஸ்டாலின் இவர்கள் பிசாசின் பிடிக்கு கடந்து போய் விட்டார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். How did it happen? எப்படி நடந்தது? They were always self-projecting, self-promoting leaders. தங்களையே உயர்த்துகிற, தங்களையே மேன்மைப்படுத்திக் கொள்கிற தலைவர்களாய் இருந்தார்கள். How not to lead? எப்படி தலைமை வகிக்க கூடாது? Do not promote yourself. உங்களையே மேம்படுத்துவதை நோக்கமாய் கொண்டிருக்க கூடாது.